கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் நிறைய தொழிலில் பணத்தை அள்ளி போட்டுட்டு ஜெயிக்க முடியாம வேதனைப்பட்டது யாரு? என்னப்பா தொழிலு? அப்படியா? அள்ளி போட்டியா, எடுத்து போட்டி, கிள்ளி போட்டியா? தங்கமான பிள்ளைடா. கான்ட்ராக்ட் இன்ஜினியரிங் படிச்சது யாரு? இன்னொரு பொம்பளை படிச்சிருக்காளா? அது யாரு? நல்லா படிச்சிருக்காளா? முடிச்சிட்டாளா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால கோடிக்கணக்கான அளவுக்கெல்லாம் பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து தொழிலை பார்த்து வெற்றி அடைந்து நிறைய வாகனங்களும் உனக்கு கீழே நிறைய வேலைக்காரர்களும் இருந்தாங்க. இப்போ போய் பார்த்தா கான்ட்ராக்ட் மரியாதையா பேசத்தான் முடியுது, மணங்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் எடுத்த பில்டிங் இவைகளை கூட பரிபூர்ணமா நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்ப டென்ஷன் வந்திருக்கு. சரியான நேரத்துல பணம் இல்லை. பசிக்கிற நேரம் சோறு இல்லாம மாதிரி முடிக்கிற நேரம் பணம் இல்லாம போய் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம பணத்தால இன்னொருத்த விதத்தை மாட்டி வேதனைப்பட்டு இருக்க. உன்னுடைய பணமும் வேஸ்ட், உன் தொழிலும் வேஸ்ட். இப்ப எல்லாமே ஒரு குழப்பமான நிலையில இருக்கு. ஆனா ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, ஒரு தொப்பி வச்ச ஊசி கோபுரம் தெரியுது. என்ன இந்த கோபுரம் தெரியுது? கடிகாரம் இருக்க என்னதுன்னு பார்த்தேன். நீதிமன்றம் தெரியுது. நீதிமன்றத்துக்கு எதுவும் போனியா? போகணும்னு எதுவும் இருக்குல்ல? அங்க டைம் அப்படித்தான் இருக்கு. போகணுமான்னு சொல்லியாச்சு. அங்க போய் நான் ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கூட வாரேன். என்னை நினைச்சு விளையாடு, அசத்து, ஆனந்தமாயிரு. போகும் இந்த பணம் வேணும், ஏன் வச்சுக்கோ, நல்லா இருக்கும். அதே மதுரை மாநகர் அரசன் பெண்ணடியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனும் மனைவியும் அர்த்தம். குன்றிலாடு குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சேரி மாநாளனுக்கு அரகரோகரா. எங்க இருக்குது? அதான் குன்றிலாடு குன்றது. எதுக்கு அவரை மட்டும் குன்றிலாடு குமரம்னு ஏன் சொன்னா? பழனி மலையில தனிய சிலை இருக்கு இருக்கலாம். திருச்செந்தூர்ல தனிய சிலை இருக்கு இருக்கலாம். பழமுதிர்ல தனிய இருக்கு. சாமி மலையில தனிய இருக்கு. அறுவடை வீடுகள்ல எல்லா இடத்திலும் தனியே இருக்கு. ஆனா திருப்பரங்குன்றத்துல மட்டும் பாறையிலேயே சாமியை அடிச்சு வச்சிருக்கிறான். உண்மையா? அப்ப குன்றோடு ஒட்டி இருக்கிறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குவலயமே போற்றும். அந்த எல்லையிலிருந்து முருகன் வந்தான். உன் எண்ணத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுன்னு வாக்கு கொடுத்துட்டான். காலில் விட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பா, என்னப்பா பிள்ளைய பத்தி என்ன பிரச்சனை? என்ன கேட்கணும்? 3 மாசத்துக்கு முன்னாடி ஆனா நீங்க வாக்கு கொடுத்தீங்க வீர காலேஸ்வரன் பேர். இப்ப என்ன செய்தாங்க? 3 மாசம் ஆச்சு. வீட்டுல இருந்து வர வைக்கணும், அவ்வளவுதான். அச்சுருவான். மதுரையில வந்து அவங்க தொழில் என்னப்பா? கண்ண முடிக்கலாம். ஐயா கருப்பசாமி, ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து விட்டார். சந்தோஷமா இருங்க, மங்களமா வாழுங்க. பேத்தியால் எடுத்து கொஞ்சுங்க, குறாவுங்க. நல்லா குழந்தையோட ஆம்புலன்ஸ் தான் ஓட்டுறேன். 108 ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு 10 குணத்தை தூக்குறேன், 10 ஜெர்த்தை தூக்குறேன். காசு இல்லாதவளையும் விட்டுருக்கான், காசுக்கு தான் வாங்கிக்கிருக்கான். ஆலையில் அனாதனாலும் பிளட்டு கொடுக்குறான்.
அவளுக்கு தர்மம் பண்ணி அவளை ஏற்றி இறக்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓட்டுருக்கு ஆர்டர் இருந்துச்சு, எக்ஸாம் அதை நான் பாஸாக்கி வெற்றியாக்கிட்டேன். தைரியமா இருந்தேன். அந்த செக்டர்ல இருந்து மாற்றி கவர்மெண்ட்டுக்குள்ள தான் தள்ளி விட்டுருக்கேன். நல்லா இருங்க மக்கள். சிந்தனையும் இன்னும் கொஞ்சம் மிஷினரிஸ்லாம் வாங்கி பெருசா நடத்தலாம், நல்லா இருக்குங்கிற ஒரு கற்பனை வியூ நடந்துகிட்டு இருக்கோம் மண்டையில. சரிண்ணா? அதை வந்து சரி பண்ணணும். கடன்கள் இருக்கு, மன உபாதைகளுக்கு. இத்தனைக்கு மேல இவ்வளவு காலை கொண்டு மிதிக்க போனேன். இந்த கழுத்துக்கு மேல தலையில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல ஓடுது. அது உண்மையிலேயே நரம்பு பாதிப்பா, அல்லது நீர்த்தலனமாக கெட்டி இருந்து வலிக்கா, அல்லது மனதுக்கு தெரியலாத பொழுது உணர்ச்சியின் காரணத்தினால் வலித்துக் கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற 3 விதமான சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது. உண்மையா? நான் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டுமா? போய் அங்க தள்ளிடு. அப்படியா? சரி, போயிட்டு வாமா, கால் வந்துட்டு வா. இந்த பக்கம் உச்சந்தலைக்கு பின்னால இருந்து இது வர வலி இருந்துகிட்டே இருக்கு. அது தண்ணி கிடக்கா அல்லது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பத்தி புரியாம நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் அதை போய் பார்த்தேன். அதுல வேற எந்த ஒரு நரம்பு பிணிகளும் இல்லைன்னு உத்தரவாயிடுது. நரம்பு சம்பந்தமான விஷயம் அல்ல, நீர் சம்பந்தமான விஷயம். இதை ஈஸியாக தீர்த்து விட முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெரிதளவுக்கு தேவையில்லை. சில சமயத்துல ஒரு காதை அடைக்கிறது மாதிரி வலியும் வேதனையும் இருந்துகிட்டு இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னடா தம்பி? இந்த வலியை தீர்த்து உன் மனக்கவலையை தீர்த்து வாழ வச்சா போதுங்களா? எங்க முன்னால பொறுமையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எலியும் பூனையுமாகவே இருந்து வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும். என்ன? அதனால உங்க 2 பேருடைய மன போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இன்னையில இருந்து உன் நோயையும் தீர்த்து விட்டுருவோம். உன் கடனை தீர்க்க வேண்டிய மகாலட்சுமி கடாட்சத்தையும் தந்துருவோம். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? 3 பேர் ஒண்ணு போல கால் வந்துடுவான். கர்மசாமிக்கு இருந்த நோய் தீரும். 3 முறை என்ன பார்க்கவா? இந்தாடா, அதுக்கு நான் பணம் தந்திருக்கிறேன். அந்த வீட்டை வளர்த்து தாரேன். வெற்றி அடைவாய். என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லம்னு வச்சுக்கா, ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கும். எஸ், இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுங்க. கருப்பசாமி, ஆமா, சென்னை எம்ஜிஆர் நகர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக செய்வன கோளாறுகள் ஒன்றும் நடக்கல. என்றோ எய்த ஒரு அம்பு காற்றடிக்கும் பொழுது கீழே விழுந்து மான் மீது பட்டது போல. இன்னைக்கே ஒரு நாள் ஒரு வேடன் அம்பு விட்டுட்டான். அது மரக்கிளையில தங்கி இருந்துருச்சு. அங்கன ஒரு மான் போய் அடிவாரத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. காற்று அடிச்சது, அந்த மான் மேல அந்த அம்பு என்னஞ்சுது, கீழே விழுந்து. அதே மாதிரி என்றோ ஒரு நாள் செய்த தீவினை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாற்றத்தால் இப்போ ஒன்ன பிடிச்சு ஆட்டு. உடம்பெல்லாம் அக்னியா எரியும். வயிற்றுக்குள்ள பசி இல்லை. கடமைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கண் விழித்தது எமை மூடாது உறக்கம் இல்லை. உள்ள உறங்கினாலும் உடல் உறங்கல, உடல் உறங்கினா உள்ள உறங்கல. இந்த 2 நிலைகளுக்கும் மனது காரணமா, செய்வன காரணமா? இதை எங்க அப்பன் கருப்பசாமி தீர்த்து தரணும் அப்படின்னு கேட்க தீர்த்து தந்துருந்தேன். அதே போல உன் குடும்பத்தோடு பிரிஞ்சு போன ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அந்த உறவு நிலைக்கும். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மலரும். ஆனந்தம் அடைவாய். இப்போ உன் உடல்நிலையை பார்த்தேன் கருப்பசாமி. இவனுக்கு மனசுக்குள்ள போராட்டம் இருக்கா, உண்மையிலேயே வெளியூர் சக்தியால் இவன் போராடி கொண்டு இருக்கிறானா அப்படின்னு பார்த்தேன். மனதோடு ஒருங்கிணைந்த ஒரு மந்திர மாயை இவனை குழப்பிக்கிட்டு இருக்கு. அதனால வெளியில இருந்தா நல்லா இருக்கான், வீட்டுக்குள்ள போனா உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல, தோல் நோயிலிருந்து சாப்பிடவும் முடியல, வேதனையா இருக்கு. இந்த நிலைகளை மாத்தி தரணும். எப்படியாவது ஒரு பிடிப்பா கொடுத்துருக்காரு சாமி, உன்னை விட்டா வேற யாரும் இல்லை அப்படி கேட்க. கால் எடுத்துவாங்க.
நீ உட்காருக்கா, நீ தான் மொத்தமா அங்க நின்று கும்பிட்டுட்டிய. அதான் தோல் சம்பந்தமான நோயை காட்டு சொன்னோம்ல, இன்னைக்கே நீ பாட்டுருவோம். இந்தாப்பா நெல் குடிக்கலாம். இன்னும் வந்து அரிப்பு இருக்காது, எந்த பாதிப்பும் இருக்காது, ஒழுங்கா சாப்பிடலாம், நிம்மதியா இருக்கலாம். தீய சக்திகள் இல்லை, தெய்வ சக்தி நான் இருக்கேன். சந்தோஷமா சாப்பிடு, வயிறார சாப்பிடு, மனசார உறங்கு. இனிமே சொரியவே மாட்டேன். தேய்ச்சி குளிச்சுக்கா. நல்லாரு. போகும்போது ஒரு பொருள் தர வாங்கிட்டு போ. உன் நோயை தைக்கிறதுக்கு ஒரு முறை என்ன பார்க்கணும். இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சுக்கா. சந்தோஷமா இருக்கும் மக்களை. நல்லா என்ன கேட்க போறேன். நல்லா இரு. ஓ ஏன் வேற மாதிரி இருக்காங்க, தூக்கி கையில பாடுறா பாட்டியா தூக்காரா கர்மசாமிக்கு. அவ்வளவுதானே, கவலைப்படாத. இவ்வளவு உதவி செய்ய ஆள் இருக்கும்போது ஏன் நம்ம குழம்புடும்? என்ன போய் சொல்றே. கர்மசாமி வயநாடு உங்களில் ஒருவன் ஆடுவது கடமையின் நினைவாக. கொஞ்சம் கால் வந்துட்டு வாப்பா செல்ல மகனே. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஓயாத மன போராட்டம். இந்த போராட்டம் வரும் பொழுதெல்லாம் குடிமகனே குடிச்சு வந்துருவான். அதனால ஒன்னு அடிச்சு ரத்த காயப்படுத்துறதுக்கு பாரு சத்தம் போட்டுக்கிட்டு அவன் கைய கடிப்பா, ரத்தம் வர குடிப்பான். இதெல்லாம் நடக்கு. இது உண்மையிலேயே கோளாறா அல்லது மனதின் மயக்கத்தின் மாயையா அப்படிங்கிறது தெரியாம நீங்க எல்லாம் குழம்பி போய் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. பூலோகத்துல சுழமானசாமி பிறந்து வந்த உடனே அந்த காலத்துக்கு புராண கதையில வச்சிருக்கான், நரபலி வேணும், நரபலி வேணும், நரபலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் மனிதர்களை சாப்பிடக்கூடாதுப்பா, அது தர்மத்தின் குறை, தப்பு அப்படி ஈஸ்வரன் அதை நிறுத்தினார். நிறுத்தின உடனே தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மகுடத்தை எடுத்து பூமியில எரிஞ்சார். அது ஒரு பாறையில பட்டு ஒரு குழந்தையால ஜனனமாகி வந்துச்சு. அந்த எரிந்த இடத்துல இருந்து ஒரு குழந்தை ஜனனமாயிருச்சு. அந்த குழந்தைக்கு பெயர் இதுவே உனக்கு கனியாகும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? சுழமாடசாமிக்கு இது உனக்கு கனியாகும். எப்படி கனியாகும்? உன்னை ஆரவாரமா ஆண்டுதோறும் கொண்டாடுகிற பொழுது உன் அவதார மகிமைகளை எல்லாம் பாடி அருமையா பாடி முடிச்சு உனக்கு படையல் போடுகிற பொழுது அந்த குழந்தையாக வந்தவனுக்கு பேர் கனியாக சுழமாடனுக்கு இருந்தனால அவருக்கு பேர் கனியான் அப்படி என்று ஒரு திருநாமத்துடன் ஒரு இனமே உருவாகுச்சு. அவங்க வாசிப்பதோ மகுடம் தான் வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்க புரியுதா? அப்போ அந்த கைய அறுத்து படப்புல விடுவாங்க. அந்த ரத்த வாடையோட அந்த சுழமாடசாமி ஆங்காரமா ஆடி குடிக்கும், சாப்பிடும். அப்படி ஒரு மரபு முறைகளை பழங்காலத்துல வச்சிருந்தாங்க. அத போல இவன் தன்னை கையை அறுத்துக்கிட்டு இவனே குடிக்கான். குடியால ஏற்பட்ட மனக்குழப்பமா அல்லது மனதின் மயக்கமா? இது என்னது? இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா யாரோ செய்வனை வச்சு புத்திய மாத்திருப்பாங்களோ நினைச்சு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லத்தா பராசக்தி. இந்த நொடிப்பொழுதே அந்த மனத்தை மாத்தி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, நீ தூரப்போ, நீ போ, நீ கால் வந்துட்டு வாடா. படுத்துக்காப்பா.
நல்லா படுத்துக்கோ. அவிநாசி என்ன நாசி? காலம் வரலாம். உலகடந்த மாயல் என்று உண்மையை புரியாமலே உனக்கையால் அடிக்க வந்தார், ஊர் விட்டு துரத்துகின்றார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மூன்றாவதான இடத்திலே இப்பொழுது குடியிருந்து வருகிறாய். வாஸ்தவமா? பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை திசை மாறி சென்றாலும் சென்ற இடத்தில் சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவ வாழ்க்கையை யாரால் அசைக்க முடியாது. உரைத்த பாறையை போல் உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாள். ஆனாலும் உன் உறவை நாடி வருவாள். அதில் உள்ள மயக்கம் வேண்டாம். காலம் ஒன்றலாம். உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாட்டை மாதிரி ஒரு மங்கைக்கு பின்னால் அவன் உள்ளத்தை பறி கொடுத்துட்டான். அவளைத்தான் கெட்டுவேன், அப்படி இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம். அடே அவ அப்படி இப்படின்னு 1000 கதை நம்ம வச்சாலும் அவன் உள்ள மாறுறது மாதிரி இல்லை. ஆனா அந்த கல்யாணம் அவனுக்கு நிலைக்குமான்னு கேட்டேன். நிலைக்காதுன்னு உத்தரவு. அதனால அவன் மனத்தை பக்குவப்படுத்தி உண்மையை உணர்த்தி உன் பக்கம் சேர்க்கிறேன். காலம் ஒரு பூஞ்செடி தானா வளரும். ஆனா ஒரு பூங்கொடி நிமிர்ந்து நிற்க முடியுமா? செடி நிமிர்ந்து நிற்க முடியும், கொடி நிமிர்ந்து நிற்க முடியுமா? அப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்று வேண்டும். பாரிவள்ளல் அந்த காலத்துல ஒரு தேரை நிறுத்திட்டு போனார் முல்லை கொடிக்காக. இப்ப நம்மளோட தேர் எங்க இருக்கு? ஒரு பக்கமும் கிடையாது. அதனால ஒரு நட்பின் உறவால் நிறைய உதவியும் பெருமையும் பெற்று உன் வாழ்வை தேற்றிக் கொள்வாயாக. செம்மையாக்கி தர பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த பணம் தானே வேணும்னு நினைச்ச எந்த வழியிலேயே கிடைச்சுக்கிட்டே இருப்போம். அகத்தியர் சம்பந்தமான இடம் உங்க பகுதியில் இருக்கா? ஈஸ்வரன் கோயில். நாடிச்சோ இடம் இருக்கா? அகத்திய நாடி ஜோதிடம். காரணம் ஒன்று வரலாம். மூடி மறைத்தது போல் இவள் வாழ்வு முழுமையடையாத நிலையில் வேதனை வருகிறாள். உண்மையா இல்லையா? என்னம்மா? அதனால வாழ்வுக்கு தெளிவான வழிகாட்டணும். வருமானத்துக்குரிய நிலைகளையும் தெளிவுபடுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருமா என்பது உங்களுடைய கேள்வி. அதானே? வேற என்ன செய்யணும்?
அவன் வேண்டாம்னு என் மனத்துல ஓடிடுது. அதான் மூடி மறைத்தது போல் உன் வாழ்வு. முழுமதியை காட்டாத இரவு. பௌர்ணமிக்கு நிலவு வானத்தில் இருந்தாலும் மேகமூடனா ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதை போல கல்யாணம் என்பது முடிந்தாலும் மேகம் உன் வாழ்வை மறைத்து விட்டது. ஒளிமயம் இல்லாத நிலை. நீதிமன்றத்துக்கு சென்றால் 6 வருடங்கள் ஓடும். போகாம பாதியிலேயே செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வருவது ரொம்ப நல்லது. இனி அந்த ஒட்டு உறவு ஒத்து வராது, அந்த வாழ்க்கை நிலைக்காது. அப்படி வேணும் என்று நினைத்தால் பெரிய முயற்சி எடுக்கணும், பெரிய பாடுபடணும். உன் உள்ளம் என்ன சொல்கிறதோ? முழுமனம் இல்லை. உனக்கு சேர்த்து வைக்கணுமா? கால் ஒன்று வரலாம். மனம் திறவாத பேச்சு. கொஞ்சம் கண்ண முடிக்கா. உன் சர்டிபிகேட்லாம் எங்க இருக்கு? எல்லா சர்டிபிகேட்டும் கரெக்டா வச்சிருக்கியா? ஒரு ஜெராக்ஸ் அங்க இருக்கு. உன்னை பாடாப்படுத்துறதுக்காக அது எடுக்கப்பட்டு வைத்திருக்கிறதா? அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நான் பார்த்துக்கிறேன், தைரியமா இருக்கு. கூடிய விரைவில் இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்து சேர்த்து புதிய வாழ்வை தாரேன். உன் மகளை நீ வற்புறுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் நினைச்சு, சேர்த்து வச்சிடலாம் நினைச்சனா, நீ மீண்டும் மீண்டும் இந்த கோயிலில் இன்னும் 1000 கோயிலுக்கு அலைவேன். நாளை நடப்பது என்னென்று தெரிந்தே இந்த தீர்ப்பை நான் சொல்லுகிறேன். பொறுத்திருந்தால் புண்ணியம் உனக்கு. வெற்றி அடைவாய் மகளே. வாழ்க. இந்தாப்பா, கவலைப்படாத, கரை தேர்வாள். நன்றாக இருமகனே. வாழ்க வாழ்க வாழ்க. என்ன வேணும்னு கேட்டுக்கிடுவியா? என்னப்பா வேணும்? என்ன பேர் வைப்பீங்க? நீ சொல்லுவோமா? ஏத்துக்கிட மாட்டாங்க பிள்ளைகளை. ஏத்துக்கிடுவாங்களா? கால் விட்டுருவான். அப்படியா? வர்றான். ரெட்ட பிள்ளை பிறக்கும். ஒரு ஆண் ஒரு பெண். கருப்பசாமியும் பிறப்பான், காளியம்மாளும் பிறப்பான். ஆனந்தமா இருக்கு. வெற்றி அடைவார். அதே அவினாசி. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. பெண்ணடியான். அவினாசி அரியலூர் பகுதியில இருந்து பெண்ணடியான். வேதனையுடன் வந்த மகள். மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? ஜபா முற்றும். இந்த 3ஆம் நம்பர்னாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்கப்பா. இன்னொரு தர கால் சொல்லலாம். உன் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரணும். 1. உன் ஜாதகத்தை போய் நான் பார்த்தேன். அதுல சனி பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆயுள் குறைந்த ஆயுசா இருக்கு. அதனால உன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நீ இருக்க மாட்டேன்னு ஒரு ஜோசியம் சொல்லிட்டான். காரணம் சொல்லலாம். கிருஷ்ணதேவர் அருமை. கண்ணழகு திங்க அரிக்கி அந்த பாட்டு தானது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில் தெனாலிராமன் விகடகவி புலவனாக இருந்தான். அப்பொழுது ஒரு நிமித்தனாகிய ஜோதிடன், அரசே உங்களுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு சொன்னான். உடனே பக்கத்துல தெனாலிராமன் இருந்துகிட்டு, ஜோதிடர் அவர்களே, நீங்கள் நிறைய நீதி சொல்லுகிறீர், நிறைய விஷயம் தெரிந்தவராக இருக்கிறீர், தங்களுடைய ஆயுள் எவ்வளவோ அப்படின்னு கேட்டான். 82 வயசு வரை இருக்கு. இப்போ உங்களுடைய வயது என்னவோ? எனக்கு 50. அப்ப 32 வருஷம் இருப்பீர் அல்லவா? ஆமா அண்ணா. பின்னால ஒருத்தன் 50 இருக்கிறீங்க. யார? ஜோதிடனை. சுவாதி முடிஞ்சான். அறகுறையா கிடந்தான். தெனாலிராமன் கேட்டான், 82 வயசு 50ல போனதுக்கு காரணம் என்ன?
எப்படி சொன்னா 82 வயசு வரை இருப்போம்னு சொன்னீர ஐயா, இப்ப 50ல போயிட்டீரு, இப்ப என்ன காரணம்னு கேட்டான். எனக்கு தெரிந்ததை சொன்னேன், பொறுத்துக்கா. ஆயுளை யாராலும் நிர்ணயிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுளை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. புரிகிறதா? சோதிடம் ஞானத்தின் பால் அது ஒரு கலை. சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆயுளை பற்றி சொல்லதுக்கு எந்த ஜோதிடனுக்கும் சக்தி இருக்கு என்பதை தீர்மானிக்க இயலாது. 1000த்துல ஒருத்தனுக்கு சொல்லிப்பான், குருட்டாம்போக்குல நடந்துடும். அதை வச்சுட்டு நான் கடவுள்னு சொன்னோம்னா அது தப்பு. ஒருத்தன் என்கிட்ட சவால் விட்டான், சோதிடம் தான் இந்த உலகத்தையே நிர்ணயிக்கிறான்னா. ஓடா வெண்ண, சோதிடத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனே சித்தர்களும் யோகியர்களும் தான்டா. நீ என்னடா நிர்ணயிக்கிறதுங்க? புரியுதா? அவன் அறியாமையில சொன்னான். சோதிடத்தை படிச்சுக்கிட்டு சித்தர்கள் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்கலங்கிற வெறியில சோதிடம் தான் உலகத்தை நிர்ணயிக்கலாம்னா அவன் படிச்சுக்கிட்டு இருக்க சோதிடத்தை கொண்டு வந்தவனே முனிவர்களும் மகான்களும் தான்டா. நீ என்ன சொல்றது அதை பற்றி? அத மாதிரி ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் ஜோதிடம் பார்த்தார். இந்த நாளிலே ஸ்ரீராமருக்கு மகுடம் சுட்டினால் நன்றாக இருக்கும், மகுடம் சுட்டுகள் நடக்கும். யாரு? வசிஷ்டர். பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் தாராபிஷேகம் எல்லாம் நடந்தன. அப்படி அரச கோலத்தோட நின்னார். கைகேசி அங்கிருந்து கூப்பிட்டா, மகனே ஸ்ரீராமா வர வேண்டும். உள்ளுக்கு போயிட்டு வந்தார். ஆளி தூள் உலகம் எல்லாம் பரதனே ஆள. அப்பா உனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், உன் தம்பி பரதன் தான் ஆளணும்னு சொல்லிட்டான். அங்கேயே கிரீடத்திலிருந்து அரசாங்க உடையெல்லாம் தொலைத்து காவி உடை தடுத்து ஆண்டியா வெளியே வந்தார். வசிஷ்டர் சொன்ன சோதிடம் என்னாச்சு? என்னாச்சு? புரியுதா? காலத்தை கணக்காக கணித்தவன் யாரும் இல்லை, மரணத்தை தீர்மானித்த மனிதனும் இல்லை. புரிகிறதா? இது எதற்கு தேவையில்லை. உனக்கு ஆயுள் கட்டணம் எவன் சொன்னான்? 27 வருஷம் இருப்பேன். கால் வந்துட்டுவான். உன் பையன் அவன் பிடிவாதத்துக்கு நான் கதாபாத்திரமாக முடியாது. என்னப்பா, உன் பையன் பிடிவாதத்துக்கு நான் கதாபாத்திரமாக முடியாது. அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பான். உன் ஆயுளுக்கு கண்டமேல நீடித்த ஆயுளோடு ஆனந்தமாக இருப்பாய். அடுத்த முறை உன் பொண்ணை பத்தி பேசுவோம். சந்தோஷமா இருக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்ல சொல்லுதிய. திண்டிவனம் திண்டிவனம் என்ன வேணும் மகனே? கேட்டுக்கலாம். நான் எதை சுத்தலாம் ஏந்துட்டேன். பொண்ணுங்க தான் இருக்குது. இந்த பொண்ணு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு படிச்சுக்காங்க. கால் வந்து பொண்ணு சொல்லாதுன்னு சொல்றீங்க. வருத்தமடையக்கூடிய செய்திகள் ஒன்றுமில்லை. ஒரு பொண்ணை முறையான வாழ்க்கையை அமைத்து தெளிவாக நடத்திக்கலாம். இனி ஒரு பொண்ணு அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர், தானாக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் மதியம் விதியும் உடையவர். அது புனிதமானதாகவும் இருக்கும், உயர்வானதாகவும் இருக்கும். இதுதான் நடக்க போற விஷயம். இழந்து போன சொத்துக்கள் 2 நபர்களால் பாதிக்கப்பட்டது. அது உன்னுடைய தொழில நஷ்டப்பட்டு போனதுதான் தெரியலாம். அது திருப்பி கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா மீண்டும் மலர்ச்சி அடைவாயான்னு கேட்டேன். பூத்து குலுங்குவாய், புனிதமும் அடைவாய். பொருளற்றார் பூப்பர் ஒருகால் மற்றும் அருளற்றார் ஆதல் அரிது. பொருளை இழந்தவன் என்னைக்குனாலும் பொருளை பெற்று விடுவான், அருளை இழந்தவன் பெறமாட்டான். பெறுவது கடினம் என்று சொன்னார். அதனால நீ பொருளற்றவன், இன்னைக்கு நான் பொருள் தாரேன், புனிதமாக வாய். வெற்றி மாலை விடுவனுக்கு கர்மசாமிக்கு வெரி குட், அருமையான மாலை. உன் கடன்களை எல்லாம் தீர்த்து தாரேன். நிறைய பணம் ஒரு நண்பனால கிடைக்கும். தொழிலை பேணிக்கா, பெருமை அடைஞ்சுக்கா, இன்னையிலிருந்து முன்னேறிக்கா. நல்லா இருக்கு மகனே, ஐஸ்வர்யமா இருக்க. நல்லா செய்யாரே.
ஆன்மீகத்தை பற்றியும் தன் மகளை பற்றியும் கேட்க வந்தவங்க. காரணம் வந்துக்கலாம். இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். ஒரு குருநாதர் கேட்டார், மகனே அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமான்னு கேட்டார். அருள் வேணும்னு சொன்னா வேற ஆவல்ல. பொருளுக்கு என்னடா செய்வனு கேட்டார். அருளுக்குள் பொருள் அடக்கம்னு கேட்டான். அப்போ அருளை புனிதமாக பெறுவரை பொருளை தேடிக்கொண்டே இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். அருளை அவ்வளவு சீக்கிரம் புனிதமாக பெற்றுவிட முடியுமா? முடியுமா? அப்ப அந்த அருளை பெறுவதற்கு அடைய வேண்டிய பக்குவ காலம் வர்றது வர பொருளும் தேவை என்று தேடிக்கொண்டே இருந்தார். ஆக அது சோதனை காலமாகவே நடந்தன. சோதனை காலமாகவே முடிந்தது. உன்னுடைய உள்மன ஆற்றலை நான் பார்த்தேன். அந்த குண்டலினி என்னும் ஒரு பருவம் மணிப்பூரகம் வரை ஏற்ற நிலைக்கு வருகிறது. அதுக்கு மேல சகசிராரம் வரை கொண்டு வரதுக்கு முழுமையான இயல்பு தன்மை வரல. இதுதான் உண்மை. இந்த ஞான நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். ஆனா அந்த ஞான நிலை என்பது எது? இறைவனை உருவமயமாக பார்க்காமல் பிரபஞ்சமயமாக பார்ப்பதுதான் ஞானமா? அல்லது குறிப்பிட்ட ரூபமாக பார்ப்பது ஞானமா? அல்லது தன் ஆத்மாவே கடவுள் என்று பார்ப்பது ஞானமா? இதுல எது ஞானம்? ஆத்மாவே ஞானம். காரணம் சொல்லலாம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லு மந்திரம் ஏதடா. உண்மைதானே? நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட தட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ. திருமூலரா யார் பண்ணா? ஒரு கல்லை நட்டி கொண்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி சுற்றி சுற்றி வந்து முனமுனன்று சொல்லு மந்திரத்துக்கு சக்தி இருக்காடா? இல்ல. அப்ப எப்படிப்பா அது இல்ல? நட்டகல்லும் பேசுமோ. நீ நட்டு வச்ச சில பேசுமா? பேசா. ஏன்? நாதன் உள்ளிருக்கையில். யாரு நாதன்? ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய பிரதித்தன்மையை அந்த சிலைக்கு செலுத்துகிற பொழுதுதான் இந்த மனதும் அந்த ஆத்மாவும் பேசும். சரினா? அப்படி பேசுகிற பொழுதுதான் அது உள்ளுணர்வுல தோன்றுகிற மெய்ஞானம். இதான் மெய்ஞானம். இப்போ இந்த ஆத்மாவை எழுப்பி இன்னொரு இடத்துல செலுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுவதற்கு பெயர் சித்து. அந்த சித்துவனுடைய ஒரு அடையாள சின்னம் ஆத்ம சித்து. அந்த ஆத்ம சித்தை அடைய வேண்டுமானால் மிகவும் தவம் இருக்கணும். தியானம் மட்டும் போதாது, தவம் இருக்கணும். அப்போ தியானம்னா என்ன, தவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்தி விட்டால் அது தியானம். ஒரு லட்சியத்தை நோக்கி மனதை செலுத்தி அதை இடைவிடாது கொண்டு விட்டோம் என்றால் அது தவம். அப்ப லட்சியம் இல்லாத தியானம் வெற்றியடையுமா? அடையாது. அந்த வெற்றியடைய முடியாத ஒரு லட்சியத்தை விட்டுவிட்டோம் என்றால் ஆத்மசித்தை அடைய முடியாது. நிறைய ஒரு பெருங்கடல். இந்த ஞானம் என்பது ஒரு பெருங்கடல். அந்த சக்தியை உன்னால் பெற முடியும். 3வது கண்ணாகிய நெற்றிக்கண் எனக்கு திறக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது உன் உள்ளம். உண்மையா? அதற்காக எத்தனையோ வித்தைகளை, எத்தனையோ சித்துக்களை புத்தகத்தால் படித்து விட்டாலும் அந்த பயிற்சிக்குரிய நிலை இன்னும் அடையாளமாக கிடைக்கவே இல்லை. வாஸ்தவமா தப்பா? உண்மை. அந்த ஞானக்கண் திறக்குமான்னு கேட்டேன். திறக்கும். எவ்வளவு நாள் இருக்கும்? 1.25 வருஷத்துக்கு பிறகு திறக்கும். வெற்றி உண்டு. கால் ஒன்று சொல்லலாம்.
நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனை இருக்கு. அது பிரிவு என்பது பேர் பிரிவு அல்ல, உள்பிரிவு. வள்ளுவர் திருக்குறள்ல உள்பிரிவுன்னு ஒரு பெரிய அதிகாரமே போட்டிருக்காரு. அந்த உள்பிரிவு அவங்க உள்ளத்தை நிம்மதியில இருந்து வெளியாக்கி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த இரண்டு உள்ளங்களையும் பிரிவற்ற நிலையில் பெருமையோடு சேர்த்து உலகால வைத்தால் போதுமல்லவா? ஆனந்தமா ஆக்கித்தாரேன். அவங்களுடைய மன அலைகள் இரண்டும் ஒருங்கிணையும். சக்தியோடு இருப்பாயப்பா, வெற்றி உண்டு. என்னாலும் என் திருநாமம் உன் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வாழ்க. கர்மசாமி, ஆமா, சிவகாசி. அது மட்டும் இல்ல, மனைவி பார்க்கிற தொழில கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை தீர்த்து தெளிவா இருக்க வைக்க கரெக்டா 90 நாட்கள் அவகாசத்துல எல்லாம் வெற்றியாக்கி தரேன். இன்னொரு வழி பண்ணி தரேன். பொறுமையா இருக்கலாமா? அடுத்து பேசுவோம். அதே சிவகாசி ரியல் எஸ்டேட். நீ ரியல் எஸ்டேட்டா? அப்படி இடம் வாங்கி போட்டிருக்கியா? பில்லர்ஸ் கால் ஒன்று. ஒரு வில்லங்கமான டாக்குமெண்ட கையில வச்சு லோன்னு அலையுதியா? அது ஜெயிச்சாச்சா? எப்படியாவது அதை கோல்மால் பண்ணி தந்துருந்தேன். எப்படியோ உன்னை வாழ வைக்கணும். வாங்குறவனும் பாதிச்சிடக்கூடாது, கொடுக்கிறவனும் தெருவில் நின்றக்கூடாது. ரெண்டுக்கு இடையில சட்டப்படி வில்லங்கெல்லாம ஆக்கி தந்தா போதும்ல. இப்ப நிறைய லட்சங்களை போட்டுட்டு மீள முடியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிற. கொஞ்சம் கடன்களும் இருக்கு. உன் பணமும் லாஸ் ஆயிடுது. அடுத்து ஒரு சில சொத்துக்கள் சரியா கிடைக்க மாட்டேங்குது. புரோக்கரே உன்கிட்ட ரூபாயை வாங்கிட்டு ஏமாயிட்டு போய்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். புரோக்கர்னா ஏமாத்து தான் செய்வான். அவன் துணிதான். இந்தா வேற என்னடா வேணும்? அந்த வீட்டை வித்து எனக்கு கமிஷன் எவ்வளோடா தருவா? வீட்டு முழுக்கவே எனக்கு தந்துருக்கப்பா. ஐயாவோட விருப்பம் போல நடக்கட்டும். கர்மசாமி, ஆவணியில உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை ஜனனமாகும். மருத்துவத்தால் இல்லை, தெய்வீகத்தால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கர்மசாமின்னு பேர் வை. வித்து தந்துருந்தேன், போயிட்டு வா, சந்தோஷமா. அதே சிவகாசி ரியல் எஸ்டேட். வீணான பாலாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை வெறுத்தாரே. இது என்ன படம்? என்ன பாட்டு? என்னென்ன? டவுன் பஸ். பொன்னான வாழ். உங்களோட ரொம்ப தொல்லியமா இருப்பேன், புரியுதா? கால் விட்டு உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். ஒரு டாக்குமெண்ட் விஷயம் எனக்கு முடியவே மாட்டுக்கு. நான் சட்டப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு, மனிதப்படி போனாலும் பிரச்சனையா இருக்கு. கர்மசாமி, முழுமையா எனக்கு தெளிவா அதை எனக்கு முடிச்சு என் பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு ஒரே கேள்விதான் நீ கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம். 1 2 3 4 ஆனி மாதம் 20ஆம் தேதி பிறக்கிற. ஆனி மாதம் 20ஆம் தேதி உன்னுடைய பிரச்சனைகள் தீருது, இட விஷயத்துக்குரிய குழப்பமும் தீருது. வேற என்ன வேணும் கேட்டுக்கோ. அந்த இட விஷயத்தையும் முடிச்சு தாரேன், தொழிலையும் நல்லாக்கி உனக்கு வருமானத்தை தாரேன். ஜனவசியம் ஆகும். வெற்றி அடைவாயப்பா. அமெரிக்கன் கனடா. அமெரிக்கன் கனடா. கணவன், மனைவி, குழந்தை. குழந்தை பார உனக்கல்லவோ. நீங்க எல்லாம் சும்மா இருங்க, நான் பேசுறேன். விபூதி
தம்பிங்க வா தம்பி. உன் பேர் என்னடா? உன் பேர் என்னடா? இந்த போன் எவ்வளவு வருஷமா கொடுக்குறீங்க? எடுத்தது நீங்க தான் தம்பி. அப்படி நீங்க கொஞ்சம் அமைதியா உங்க மனதும் ஒரு அலைய விடாதீர்கள். நீங்கள் தெளிவாக நில்லுங்கள். பீட்டர் பீட்டர் வாங்க நீங்க. வாடா. அடிக்காத அடிக்காத. ஒரு 2 பையங்க வாங்க. நீங்க எல்லாம் கிட்ட வாங்கண்ணே. அப்படி உட்காருப்பா. நீங்க யாரும் உட்காரு உட்காரு உட்காரு. இரு இரு தாத்தா வரேன். இரு 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 தாத்தா உட்காரு. அது வந்து மிக மோசமான ஒரு பழக்கம். அந்த பழக்கத்துல இருந்து நீங்க எல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். போன் இருந்தா தான் சாப்பிடுவோம்னு சொல்லும். போன் இருந்தா தான் பாத்ரூம் போவோம்னு சொல்லும். பெரிய குற்றம் அது. தெரிஞ்சுக்காங்க எல்லாரும். நீங்க எல்லாம் அமெரிக்காவா? கேரளா நான் கூப்பிடலையே. தான் கூப்பிடுவேன். கருப்பசாமி அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை வரலாம். கண்ணாடி போட்ட அண்ணன் வாங்க. அம்மா நீங்க போய் இருங்கம்மா. பிறகு அழைக்கிறேன். கால் ஒன்று யாருக்கு? கால் ஒன்று வா. நீ குற்றவாளியா இருந்தா நான் என்னடா செய்யணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ரோட்ல இருந்து பள்ளத்துல இறங்கினா ஒரு ஐயனார் இருக்காரு. அதே மாதிரி எல்லைக்குள்ள என் தங்கை பத்திரகாளி ஒருத்தி இருக்கா. நான் கருப்பசாமி ஆங்காரத்தோடு இருக்கேன். கால் ஒன்று. உன்னுடைய செல்வ மகனுக்கு இனி புதுமையான திருமணத்தை வச்சுதான் வாழ வைக்க முடியும். அதுக்கு இடையில சட்டப்படி வேற எது இடைஞ்சல் வருமானு பார்த்தேன். ஒரு இடைஞ்சல் இருக்கு. அந்த இடைஞ்சல் வராம காப்பாத்தி தெளிவாக்கி தந்தா போதும்ல. அது இந்த ஆவணி மாதத்திலிருந்து நல்வாழ்வு தொடங்கும். ஜெயிச்சு தாரேன். தொடர்ந்து பிடிச்சுக்கலாம். சொந்தத்துல வேண்டாம். வெற்றியாக்கித்தான். கருப்பசாமி ஆமா. திருப்பூர் திருப்பூர் மழை. தொழிலை நடத்த முடியாமல் தடைப்பட்டு இருக்கிறேன் என்று வேதனை அடைந்தது யார்? கால் நோட்டு வரலாம்.
நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க தொழில்களுக்கெல்லாம் மாந்திரிகத்தால் தடை நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உள்ளத்தில் உண்டு. நடந்தது உண்மைதான். அதை தீர்த்து தெளிவுற்று இந்த கடன்ல இருந்து விடுதலையாக்கி தொழிலை வளமாக்கி தந்தா போதும்ல. இவர் யார்? கால் வந்துட்டுவாங்க. நீ விட மாட்டியாடா தம்பி? என்ன அதனால இந்த தொழிலை வளப்படுத்தி தந்துருந்தேன். இப்ப இருக்கிற கடனையும் தீர்த்து தாரேன். இந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வைக்கிறேன். வார புதன்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு. இந்த கனி வேண்டாம், நற்கனியே தாரேன். வேற என்னப்பா வேணும்? பண்ணித்தாரேன். புதன்கிழமை பார்க்கும்பொழுது அவன் கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன். வா, நல்லா இருப்பா, ஆனந்தமா இரு. அறந்தாங்கி கருப்பசாமி, உன்னை நம்புறதுக்கு எனக்கு அதுதான் வெற்றி. இதை எப்ப எனக்கு செஞ்சு தருவேன்னு கேட்க வந்திருக்க. காலோட்டோட என் செல்ல மகனே, திசை மாறி போன ஒரு பிள்ளைய உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்க, மனமாறி இருக்கிற பிள்ளைங்களை ஒருங்கிணைத்து வர வைக்க, மொத்தம் 30 நாட்கள் கால அவகாசத்துல எல்லாம் சரி பண்ணி தாரேன். வெற்றி அடைவாயப்பா, ஆனந்தமாக. இந்தா கும்முடி பூண்டி கால வரலாம். இன்னும் ஒரு முறை கால வரலாம். நான் அனுப்புவது கடிதம் அல்ல, எண்ணம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம் என் உள்ளம் அதை கொள்ளை கொள்ள. கண்ணதாசன் ஐயாடுன்னு பாட்டு, அருமையான பாட்டு. மகளே, என் முன்னால நீ சும்மா இருக்க, ஆனா உன் உள்மனது அழுதுகிட்டு இருக்கு. இந்த அழகுக்கு காரணம் நீ பெத்த பிள்ளை. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னையை வளர்த்தா இளநீர். இப்ப இளநீர் தான் ரொம்ப வியாபாரம் ஆகிக்கிட்டு. ஆனா பிள்ளைகளுடைய நற்பலன்கள்லாம் அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையாடா? அந்த பிள்ளைகளுடைய மன அலைகளை மாற்றி உன் பக்கம் திருப்பி ஒழுக்கமா நான் வாழ தந்தா போதுமில்ல மகனே. கால் நோட்டுவான். மனதை இந்த கனிக்குள்ள நிறுத்தியிருக்கேன். உனக்கு அடங்கி நடக்கும். வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். கல்வியை பத்தி ஒரு குழப்பமான நிலைகள்ல பின்னால போய்கிட்டு இருக்காரு. திருப்பி தாரேன். வெற்றி உண்டு, நல்லா இருக்கு. ஆந்திரா பாடர் மழை வருது, மழை வருது, மழை. ஒரே விஷயத்தை மட்டும் முடித்து கொடுன்னு உத்தரவு வந்திருக்கு. உன் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி விஷயத்தை நடத்தி தாரேன். தை மாத வரை கால அவகாசம் இருக்கு. நஷ்டம் இல்லாமல், திசை திரும்பாமல், குழப்பம் இல்லாமல் முடித்தந்தா போதும்ல. கால் வந்துவா. உன் இடம் சம்பந்தமான விஷயத்தை அரசாங்கம் உனக்கு உகந்ததாக தீர்ப்பளித்து உனக்கு வெற்றியை தரும். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. அவனுக்கு நல்ல ஒரு காரியத்தை நடத்தி
ஓதல் முறையை வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், பதில் சொல்லுவியேன். உன் மகன் ஒருத்தைய விரும்பிட்டான், நீ என்ன செஞ்சு வைப்போம்? அது சம்மதிக்கணும். நீ சம்மதிக்க மாட்டேன். அவன் சம்மதம் இருந்தா நான் ஏற்றுக்கிடலங்க. புரியலையா? அப்படியா? நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்காம சம்மதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பையனுக்கு எடுத்து சொல்றேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்? இவனுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பையன் அந்த மாதிரி விரும்புற மாதிரி தெரியல. சரி, உனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. அதான் நான் கேட்டேன். அது எப்படி நீங்க சொன்னாதானே எனக்கு புரியும். எனக்கு தெரியல. பையன் நல்ல பையன் தான். யாருமே இந்த விஷயத்துல வந்து நல்லவனா இருக்க முடியாதுல்ல. அதனால தான் அதான் பார்த்தேன். ஒரு வேறு மதத்து பெண்ணால் அவன் உள்ளம் பாதிக்கப்படும். அதனால நம்ம ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அவன் உள்ளத்துல அப்படி ஒரு சின்ன நட்பு ஏற்படக்கூடிய விதி இருக்கு. அதுல இருந்து மீட்டி தந்தத உன் பிள்ளைய கல்யாணத்தை ஆவணி மாதத்துல நிர்ணயிச்சு தந்துருந்தேன். வேலையை உறுதியாக்கி தரேன். கால் ஒன்று அமைதி. ஏன் பிள்ளைக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா? பாத்திமாள் வாழ்ந்த கதை உனக்கு தெரியுமா? பாட்டு நல்லா இருக்கா? இந்த சொல்லியிருக்கோம்ல, புரிஞ்சுக்கா. மீட்டி தந்துடுறேன். நல்லா இரு. அடுத்த உத்தரவுல அந்த பிள்ளைய பத்தி நம்ம பேசுவோம். நம்மளோட அண்ணன் தம்பிடா, பேசிக்கிடுவோம். தஞ்சாவூர் பெண்ணடியாள் பெண்ணடியாள்